لله رب العالمين والصلاة والسلام على محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, அண்மையில் கிரிக்கெட் விளையாட்டை பற்றி அது ஒரு சூதாட்டம் என்ற அமைப்பிலே ஒரு செய்தி பேசப்பட்டு அது வைரலாகி மக்களுக்கு மத்தியிலே ஒரு பேசு பொருளாக ஆகியிருப்பதை நாம் பார்க்கின்றோம். பொதுவாகவே விளையாட்டுக்களை இஸ்லாம் அனுமதிக்கின்றது. எந்த விளையாட்டு மக்களுக்கு ஆபத்தை விளைவிக்குமோ அந்த விளையாட்டு மட்டும்தான் இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அதை தவிர மக்களுக்கு பயனுள்ள எல்லா வகையான விளையாட்டுகளும் இஸ்லாத்தின் பார்வையில் அனுமதிக்கப்பட்டவைகளாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இன்று நாம் மக்களுக்கு மத்தியிலே பரவலாக நடக்கின்ற கால்பந்தாட்டம், கரப்பந்தாட்டம், கிரிக்கெட்டு, இது போன்ற விளையாட்டுக்கள் எல்லாம் சர்வதேச மட்டத்திலே மக்களுக்கு மத்தியிலே இன்று பிரபல்யம் வாய்ந்தவைகளாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த கிரிக்கெட் என்பதற்கு எந்த அளவு முக்கியம் என்று சொன்னால், ஒவ்வொரு நாட்டிலும் கிரிக்கெட்டுக்கென்று சொல்லி ஒரு அமைச்சையே அவர்கள் வைத்து, விளையாட்டு துறைக்கென்று ஒரு அமைச்சை வைத்து, அந்த அமைச்சிலே கிரிக்கெட்டுக்கென்று ஒரு பெரியதோர் பகுதி அவர்களுக்கு மத்தியிலே இன்று ஒதுக்கிவிடப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட இந்த கிரிக்கெட்டை இன்று பரவலாக மக்கள் ரசிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். வாலிபர்கள் மட்டுமல்ல, வயோதிபர்களும் கூட கிரிக்கெட்டை அவர்கள் ரசிக்கின்ற ரசிகர்களாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட இந்த விளையாட்டை சூது என்று சொல்லப்பட்டால் மக்கள் ஆத்திரமடைவார்கள் என்பதில் எந்த வகையிலும் சந்தேகம் இல்லை. அப்படியானால் இந்த விளையாட்டை சூது என்று சொல்லக்கூடியவர்களுடைய பார்வையிலே அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அதாவது இந்த கிரிக்கெட்டை விளையாடுகின்ற நேரத்திலே சில குழுக்கள் சேர்ந்து ஒரு 3 டீம், 4 டீம், 5 டீம் என்று சேர்ந்து விளையாடுவார்கள். சில இடங்களிலே டூர்னமெண்ட் வைப்பார்கள். அப்படி விளையாடுகின்ற நேரத்திலே அவர்கள் ஒவ்வொரு டீமிலிருந்தும் அதற்கு பணம் போடுவார்கள். அந்த பணம் போட்டு அந்த பணத்தின் மூலமாக அந்த விளையாட்டுக்கான செலவினங்கள் நடக்கும். அது சிற்றுண்டிகள், தேநீர்களாக இருந்தாலும் சரி, அல்லது விளையாடி முடிந்ததும் இறுதியாக வெற்றி பெறக்கூடிய அந்த டீமுக்கு பரிசு கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, இது போன்றவைகள் அந்த பணத்தை கொண்டு அங்கு செலவிடப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அதாவது எல்லா மக்களுடைய அந்த பணத்தையும் சேர்த்து ஒரு சாராருக்கு மட்டும் பரிசு கொடுக்கப்படுவதனால் பரிசு வாங்குகின்றவர்கள் சூதாட்டத்தில் வெற்றி பெற்றவர்கள் என்ற கண்ணோட்டத்தில் பார்க்கப்படுகின்றது. இங்கு உண்மையிலே சூது என்பதற்கு வரை விளக்கணம் அதுவல்ல. இதனுடைய கருத்தே என்னவென்றால், இறுதியாக அங்கு சேர்க்கப்பட்ட அந்த பணத்திலிருந்து வாங்கப்படுகின்ற ஒரு பொருள் பரிசாக வழங்கப்படுகின்றது. பரிசு என்பது சூது என்பது அல்ல. இதை இங்கு விளங்க வேண்டும். அது மட்டுமல்ல, சூதாட்டம் என்று சொன்னால் ஒரு பகுதியினர் முழுமையாக நஷ்டப்பட்டு இன்னொரு பகுதியினர் இலாபம் அடைவதுதான் சூது. சூதுக்குரிய வரை விளக்கணம் என்ன? ஒரு பகுதி நஷ்டப்படுவார், மறுபகுதி இலாபம் அடைவார். இதுதான் சூதுக்குரிய வரை விளக்கணம். ஆனால் இங்கு அப்படி அல்ல. அங்கு எத்தனை டீமுகள் சேர்கிறார்களோ, 3, 4, 5, 6 டீமுகள் சேர்ந்தால் எல்லா டீமுகளும் அதுக்கு பணத்தின் மூலமாக பங்களிப்பு செய்கிறார்கள். அந்த பணம் தான் அங்கு செலவு செய்யப்படுகின்றது. அந்த பணத்திலிருந்து தான் பரிசு பொருள் வாங்கப்படுகின்றது. இது மக்களுடைய விருப்பத்தின் பேரிலே கொடுக்கக்கூடிய ஒரு சன்மானம். அதனால் இதை சூது என்று சொல்லக்கூடாது. அப்படியானால் கிரிக்கெட் மட்டும் கிடையாது, எல்லா விளையாட்டுகளையும் வைத்து சூது ஆடக்கூடிய ஒரு நடைமுறையை நாம் பார்க்கலாம். அது கால்பந்தாட்டமாக இருந்தாலும், கரப்பந்தாட்டமாக இருந்தாலும், கிரிக்கெட்டாக இருந்தாலும், அத்தனை விளையாட்டை வைத்து சூது விளையாடலாம். இப்படி இன்றைக்கு இந்தியா, பாகிஸ்தான் என்ற 2 டீமும் விளையாடுகின்ற ஒரு நாள். அந்த நாளிலே அவர்கள் எங்கோ விளையாடுவார்கள்.
அவர்கள் இந்தியாவிலேயோ பாகிஸ்தான்லேயோ துபாயிலேயோ அந்த டீம் இரண்டும் விளையாடுகின்ற நேரத்தில் இலங்கையிலிருந்து 2 கூட்டத்தார்கள் அங்கு போட்டி போடுவார்கள். ஒரு சாரார் பாகிஸ்தான் ரசிகர்கள், மறுசாரார் இந்திய ரசிகர்கள். இப்பொழுது இந்திய ரசிகர்கள் என்று சொல்வார்கள், எங்களது டீம் வெல்லும். பாகிஸ்தான் ரசிகர்கள் என்று சொல்வார்கள், எங்களது டீம் வெல்லும். இப்பொழுது இந்திய ரசிகர்கள் போட்டி போடுவார்கள். என்ன சொல்வார்கள்? பாகிஸ்தான் டீம் வென்றால் நாங்கள் 1 லட்சம் தருவோம், 2 லட்சம் தருவோம், 5 லட்சம் தருவோம். இப்படி ஏதோ அவர்கள் அந்த இடத்துல சேலஞ்ச் பண்ணுவார்கள். இதே நேரத்தில் அடுத்த பகுதி என்ன சொல்வார்கள்? இல்லை, இந்தியா டீம் வெண்டா நாங்கள் இந்த 1 லட்சம் தருவோம், 2 லட்சம் தருவோம், 3 லட்சம் தருவோம் என்று போட்டி போடுவார்கள். இதற்கு பேர் தான் சூதாட்டம். அதாவது ஒரு விளையாட்டை வைத்து மக்கள் சூதாடுவார்கள். இதற்குத்தான் சூதாட்டம் என்று சொல்வது. விளையாட்டை சூதாட்டம் என்று சொல்லக்கூடாது. விளையாட்டு சூதாட்டம் அல்ல. இன்னைக்கு நான் பார்க்கிறோம், கார்ட்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு நடைமுறையை பார்க்கிறோம். பொதுவாக இந்த கார்ட்ஸ் விளையாடக்கூடாது. அது என்றால் நேரத்தை வீணாக, அதாவது பொழுதை வீணாக செலவழிப்பது என்பது அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத ஒன்று. ஆனால் கார்ட்ஸ் விளையாடுவது ஹராம் அல்ல. கார்ட்ஸ் விளையாடினா பொழுதை வீணாக்குவது ஒரு குற்றமான ஒரு செயல்தான், சூது போன்ற பாவம் அல்ல. ஆனா இதே கார்ட்ஸை வைத்து சூதாடுவார்கள், அதுதான் சூது. சும்மா கார்ட்ஸ் விளையாடுவது இருக்கின்றதே, அது அதாவது பொழுதை வீணாக்கக்கூடிய ஒரு பொதுவான விளையாட்டு, அது சூதல்ல. ஆனா கார்ட்ஸ் விளையாடுகின்றவர்கள் 2 பக்கத்திலிருந்தும் அவர்கள் போட்டி போட்டு விளையாடினால் அதுதான் சூதாகின்றது. அதே போல கரம் விளையாடுவதா இருந்தாலும் சரி, டாம் விளையாடுவதா இருந்தாலும் சரி, இந்த விளையாட்டை எடுத்துக்கொண்டாலும் விளையாடுகின்ற நேரத்தில் 2 சாரார் அந்த விளையாடுகின்றவர்களை வைத்து அவர்கள் போட்டி போடுவார்கள் என்றால் அதனூடாகத்தான் சூது ஏற்படும். நாம் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். அதாவது குதிரை பந்தயம். இந்த குதிரை பந்தயத்தின் மூலமாக லட்சக்கணக்கான பேர் சூதாட்டம் ஆடுவது நமக்கு தெரியும். அப்ப அது என்ன? அந்த குதிரையில் ஓடுகின்ற குதிரை வீரர்கள் அல்ல அந்த சூதாடுவது. அதுல சூதாடுவது யாரு? அதாவது குதிரை பந்தயம் எங்கேயோ நடக்கும், ஆனால் அதாவது உலகம் பூராக இருக்கக்கூடிய அல்லது நாடு பூராக இருக்கக்கூடிய மக்கள் அந்த குதிரை பந்தயத்திலே ஓடுகின்றவர்களை வைத்து அவர்கள் போட்டி போடுவார்கள். அதுல எத்தனாம் நம்பர், 2ஆம் நம்பர் குதிரை வெல்லும், 7ஆம் நம்பர் குதிரை வெல்லும், 10ஆம் நம்பர் குதிரை வெல்லும் என்று சொல்லி போட்டி போடுவார்கள். இப்படி போட்டி போடுவதற்காக செலவழிக்கின்ற அந்த பணம் தான் சூது. ஆனால் குதிரையிலே பந்தயம் ஓடுவது என்பது, போட்டி போட்டு பந்தயம் ஓடுவது சூதல்ல. அப்ப எனவே விளையாட்டை நாம் ரசனை செய்யும் போது அந்த ரசனையிலே நாம் ரசிகர்களாக இருக்கின்ற போது நாம் அதை எல்லை மீறி அதை சூதாட்டமாக ஆக்குவதுதான் சூதாகமே அல்லாமல் விளையாடுவது சூது அல்ல. ஆகவே இதை சரியாக புரிந்து கொள்ளாத காரணத்தினால்தான் இந்த கிரிக்கெட் விளையாட்டு சூதாட்டம் என்ற இந்த கருத்து பேசப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த கருத்துடையவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் இதை திருத்திக் கொள்ள வேண்டும். அதனால அதாவது கிரிக்கெட் விளையாட்டுக்கு இன்றைக்கு உலகத்தில் எந்த அளவு அங்கீகாரம் என்று சொன்னால், இலங்கையை எடுத்துக்கொண்டால் இலங்கையிலே கிரிக்கெட் விளையாட்டுக்கென்று ஒரு அமைச்சு இருக்கின்றது. விளையாட்டுத்துறை அமைச்சில கிரிக்கெட் விளையாட்டுக்கென்று ஒரு தனியான இடம் இருக்கின்றது. அதே போல இந்தியாவிலே, பாகிஸ்தானிலே, ஆஸ்திரேலியாவிலே ஒவ்வொரு நாட்டிலும் அந்த கிரிக்கெட் விளையாட்டுக்கென்று அவர்கள் அதாவது பட்ஜெட்டிலே ஒரு பகுதி ஒதுக்குகிறார்கள். அதாவது அந்த பாராளுமன்றத்திலே அவர்கள் பட்ஜெட்டிலே ஒரு பகுதியை ஒதுக்குகிறார்கள். அந்த அளவுக்கு கிரிக்கெட் விளையாட்டுக்கு ஒரு தனியான இடம் ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது நாம எடுத்தெடுப்புல இந்த கிரிக்கெட்டை சூது என்று சொல்வது சரியானது அல்ல. இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். யாரேனும் தவறுதலாக இந்த கிரிக்கெட் விளையாட்டு சூது என்று சொல்லியிருந்தால் அந்த கருத்தை அவர்கள் வாபஸ் வாங்க வேண்டும் என்பதை கூறி விடைபெறுகிறேன். அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.